بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு தாயத்தும் பேயும். பேயின்னு ஒண்ணு இருக்குது. அந்த பேயை தடுப்பதற்கு அதிகமா நம்மள பேய் கிட்ட வராம பாதுகாக்கிறது தாயத்துன்னு நினைக்கும். அதுதான் முதல். தாயத்துக்கு பல காரணம் இருக்குது. பல காரணத்தோட தாயத்தை மாட்டுறாங்க. வறுமையை போக்குன்னு தாயத்து கட்டுறவன் இருக்கிறான், நோயை போக்குன்னு தாயத்து கட்டுறவன் இருக்கிறான். அதுல மிக முக்கியமா பயந்துட்டான், பேய் வந்து பேய் அடிச்ச மாதிரி இருந்தா தாயத்து கட்டுறது அதிகம். அதனால பேயினா என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் தாயத்தை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுன்னு பார்ப்போம். முதல்ல பேயின்னு சமுதாயம் நம்புதா இல்லையா? அது அறிவு ரீதியாக சிந்திச்சாலும் சரி, அறிவு ரீதியாக சிந்திச்சா ரொம்ப பைத்தியகாரத்தனமா இருக்கும். குர்ஆன் ஹதீஸ்ல வந்து பேய் ஒருவன் இருக்குன்னு நம்புறான்னு வைங்க, இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்க்கிறான்னு அர்த்தம். அதை விளங்கிடுங்க நீங்க. முதல்ல பேயின்னு ஒண்ணு இருக்குமா நான் கேட்கிறேன். அறிவு ரீதியாக யோசிச்சு பாருங்களேன். எங்க பார்த்தா நீங்க பார்க்கல, இந்த பேயை பத்தி யாரெல்லாம் சொல்றாங்களோ தனியா போகும்பொழுதுதான் நடந்திருக்கும். அவங்க சொல்ற பார்த்தா நாங்க ஒரு 10 பேர் போனோம், ஒரு 4 பேய் வந்தது அல்லது ஒரு 10 பேய் இப்படிலாம் இருக்காது. நான் ஒரு ராத்திரி தனியா போயிட்டு இருக்கும் பொழுது பின்னாலே ஜிங் ஜிக் சக்குன்னு என்ன ஒரு சத்தம் கட்டிட்டு வந்துச்சு அப்படி ஏதாவது சொல்லுவாங்க. யாருமே நாங்க ஒரு 5-6 பேர் போகும்போது பேய் சக்தி உள்ளது நம்புறான்ல. பேய் பெரிய சக்தி உள்ளதானாங்க. தமிழ்நாட்டில் இருக்க பேய் மாதிரி இங்க அரபுல பேய் இருக்காதா? இங்கேயும் பேய் இருக்கணும்ல. இங்க அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி தெரியல எனக்கு. அந்த பேய் சொல்றாங்களா இங்க? அந்த மாதிரிலாம் சொல்லல. அப்ப இங்கேயும் பேய் இருக்கும். அந்த பேய் சக்தி உள்ளதுன்னா என்ன செய்யணும்? நம்ம 5 பேர் போவோம், ஒரு 10 பேய் சேர்ந்து வரலாம்ல நம்மளை அடிக்கிறதுக்கு. சக்தி கூட உள்ள ஒரு பேய் வந்தாலே போதும். அதையும் இப்ப நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? ஒரு 500 பேர் இருப்போம் வைங்க. ஒரு 1000 பேய் வர்றது சுத்திட்டா என்னடா பேய் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கியா, தொலைச்சு போடுவாங்க அப்படித்தானே. அப்படிலாம் இல்லன்னு விளங்குது. அடுத்து இந்த பேய்ங்கிறது அவன் எதை விளங்கி வச்சிருக்கான் தெரியுமா? கொலை செய்யப்பட்டவர்கள், தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க, இந்த மாதிரி கொலை யாரெல்லாம் கொலை செய்யப்பட்டு அந்த என்ன கொலை செஞ்சுட்டான்னு வைங்க, நான் ஆவியா வந்து ஒரு ஆளை பிடிப்பேன், அல்ல நான் நல்ல மரணமா இருந்தாலும் சரி எனக்கு வேண்டப்பட்ட ஆள்கிட்ட போய் நான் வந்து உள்ள போய் என் காரியத்தை நிறைவேற்றுவேன், அல்லது கொலை செய்யப்பட்ட வேற யாரையும் போய் மிரட்டுவான். இப்படித்தானே பேயை நம்புறாங்க. பேய் அதிகமாக இருக்கிற இடம் எது? நம்ம மக்களை பொறுத்தவரை நம்புறது காட்டுல தான் பேய் இருக்குங்க. அதிகமாக தான் சொல்லுவாங்க, காட்டுல எல்லாம் தனியாக போக முடியாது, நிறைய பேய்கள் இருக்கும். பேய்கள் உண்மையிலே இருந்தா வீரப்பன் உலகம் அங்க இருந்திருப்பானா? யோசிச்சு பாருங்க. பார்ப்போம். கொஞ்சம் சுட்டு போட்டாங்கன்னு வைங்க, வீரப்ப எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கான். டிஎஸ்பியை கொலை பண்ணிருக்கான், எஸ்பியை கொலை பண்ணிருக்கான், பெரிய பெரிய அதிகாரிகளா நினைஞ்சிருப்பான், கொலை பண்ணிருப்பான். அப்ப அந்த பேரை அங்க சுத்திட்டு இருக்கணும். திடீர்னு ஒரு பேய் வரணும். நான் யாரு தெரியுமா? நான் தான் எஸ்பி பேய். டன் வர வேண்டியதானே. இந்த பக்கம் 2 டிஎஸ்பி பேய், நான் தான் டிஎஸ்பி, நான் தான் கான்ஸ்டபிள் பேய் அப்படின்லாம் வர்ற. இதுல இருந்து விளங்குது பொய்ன்னு விளங்குது. வர்றது அப்படி வரணும் இல்லைங்க. பேய்ங்கிறது இருக்குன்னு சொன்னா கண்கூடா வந்து ஒரு பிடிச்சிட்டாம என் பீரப்ப காட்ட விட்டு பயந்து ஒரு என்ன பேய் 4-5 பேய் என்ன துரத்திடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி போடுவானே. அப்போ சாதாரணமா யோசிச்சு பார்க்கணும், இந்த பேய் சமாச்சாரங்கள்லாம் சுத்த பொய். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இதுக்கு அடுத்தபடியாக நம்புறது என்ன நம்புறாங்கன்னு சொன்னா, சில ரூஹுகள், உயிர், அந்த தற்கொலை செய்யற உயிர்னு சொல்றாங்களா இல்லையா, அந்த மாதிரி சில உயிர்கள் வந்து என்ன செய்ய சொன்னா சில பேர் உடலுக்குள்ள புகுந்துக்கிறது. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, பேயே இல்லங்கிறீங்க? எங்க வீட்டுல ஒரு பொம்பளைக்கு அல்லது தான் வீட்டுல நடந்த ஒரு சமாச்சாரம் சொல்லி நம்ம கேட்கறதெல்லாம் கரெக்டா சொல்லுது. கேரளாவில் போய் பாத்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். பீமாவல்லின்னு ஒரு தர்கா இருக்கா இல்லையா கேரளாவில்? அங்கதான் பீடி மஸ்தான் வழியில்லா தர்காவில் அங்க இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அவளுக்கு பீடி தான் வந்து நேர்ந்து போடுவாங்க. பீடி கட்ட கொண்டு போய் போடுவாங்க அங்க கொண்டு போய். அவர் பீடி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி இங்க அங்க போய் பார்க்கலாம். பீமா திருவனந்தபுரத்துல பீமா தர்காவில் போனீங்கன்னா அந்த பீமா தர்காவுக்கு ஒரு அடிஷனலா ஒரு சின்ன கொசுரு தர்கா ஒன்று இருக்கும். அங்க வந்து பீடியை நேரம் கொண்டு போய் போடுவாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை இரவு, வியாழக்கிழமை சாயந்தரம் மகரிபுக்கு பிறகு பேய்கள் ரொம்ப வேடிக்கையா இருக்கும். பேய்னு சொல்லிட்டு அந்த பேய்கள் நிறைய பேச, நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி தோணும் உங்களுக்கு. மலையாளத்துல பேசும். அது ஆடுற ஆட்டமே பயங்கரமா இருக்கும். நான் போய் பார்த்திருக்கேன். அப்போ மறைஞ்சு சொல்ல நம்மளுக்கு புரியல மலையாளம். நான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் இந்த மாதிரி பல டிசைன்ல அந்த பேய்கள் ஆடுது. இல்லங்க நீங்க அந்த பேய் இருக்க கடைசி அந்த பேய் என்ன செய்யணும் சொன்னா, அந்த பீமாவுடைய கட்டுப்பாட்டுல சரி பீமா சொல்றாங்க நான் அவட ஓடுதற்கும் அப்படின்னு ஓடும். இது மாதிரி நாகூர்ல நடக்கும். அங்க மலையாளத்தில் அப்படி நடக்குது.
நாகூர்லயும் அப்படி நடக்குது. நாகூர்ல அப்படி நடக்கிறதுக்கு ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். சங்கர மந்திரம் ஓதிட்டு இருந்தேன். PS அலாவுதீன் பிஜேயோட அண்ணன் வந்து பிரின்சிபால், பிஜே துணை பிரின்சிபாலா இருந்தார், இணை பிரின்சிபாலா. அப்ப அங்க மதரசாவுக்கு வருவார் ஒரு ட்ரஸ்டி, மதரசா ட்ரஸ்டி ஒரு ஆள் வருவார். அவரு எங்கள்கிட்ட செய்தி சொன்னார். நான் மாணவன் ஓதிட்டு இருக்கும்போது பிஜே சொன்னார். அவர் என்ன செஞ்சிருக்காரு, நாகூர் தர்காவுக்கு ஒரு தரம் போயிருக்கிறார். நாகூர் தர்காவுக்கு போனா அவர் வீட்டுல வேலை செய்யக்கூடிய பொம்பளை ஒரு 30-32 வயசு இருக்கும். அங்க நாகூர் தர்காவுக்கு முன்னால பயங்கரமா பேயாட்டம் போட்டு ஆடிட்டு இருக்கு. தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஆடுவாங்கல்ல, அப்படி பயங்கரமா ஆடிட்டு இருந்திருக்கான். என்னடா அந்த பொண்ணுங்க ஆடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கண்டுக்கிடாம போயிட்டார், வீட்டுக்கு வந்துட்டார். அவர் சொன்ன செய்தி இது பிஜேயோட பல மீட்டிங்ல சொல்லியிருப்பார். வீட்டுக்கு வந்தோன்னா அந்த பொண்ணு கேட்டுக்காரு, நான் நாகூர்ல பார்த்தேன், நான் நாகூருக்குலாம் போலியே, ஒரு நாள் லீவ் போட்டு வாரம் லீவ் போட்டு வியாழக்கிழமை லீவ், மத்தியானத்துக்கு மேல லீவ் போட்டு அந்த பொண்ணு என்னன்னு பார்த்து இப்படி பேய் ஆடுது. ஒரு கடைசியில் மறுபடி கேட்டிருக்காரு, இல்ல சாப்பாடு போட்டு 20 ரூபா தருவாங்க, அவன் 2 மணி நேரம் ஆயிட்டு வரணும், மகரிப் இஷா வரைக்கும் ஆயிட்டு வந்தா சாப்பாடு போட்டு 20 ரூபா தருவேன் சொல்லி செட்டப். இது இந்த மாதிரி 90% செட்டப்புகள். இதை பார்க்கும்பொழுது என்ன நம்மளுக்கு எல்லாம் என்ன தோணும், இந்த மாதிரி பெண்கள் மேக்சிமம் இந்த பெண்கள் இதை ஆடுவாங்க. இந்த மாதிரி இதை பார்த்தோம் நம்மளுக்கு என்ன தோணுன்னு சொன்னா, என்ன கஷ்டமாக இருந்தாலும் இந்த நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு நோய் வருது, தர்கால கொண்டு போய் போட்டோம்னு வைங்க, கொஞ்ச நாள்ல கிளியர் ஆகிரும், எஞ்சி போயிடலாம்னு நினைக்கிறாங்க. 90% செட்டப்பாக இருந்தாலும் ஒரு 10% உண்மை இருக்கு, அதை மறுக்கிறதுக்கு இல்ல. அது அப்பதான் நம்மளுக்கு குழப்பம் வருது, அந்த கன்ஃபியூஸ் அப்பதான் ஏற்படுது. 90 சரிங்க, எங்க வீட்டுல என் அக்காக்கு நடந்துச்சுன்னு ஒரு ஆள் வந்து கேட்பாரு, எங்க அக்கா என்ன செட்டப் ஆவேன்னு நடிக்க வைடா. அதே சொல்றீங்க. எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், நான் அப்போ சங்கரபந்தன்ல ஓதி முடிச்சுட்டு போறேன். அப்பதான் ஆரம்ப தௌஹீத் ஆரம்ப காலகட்டம். போய் இந்த மாதிரி எனக்கு என் வீட்டுல நடந்த என்னுடைய அம்மாக்குன்னு வச்சுக்கிறேன், அம்மாக்கு தான் இந்த மாதிரி பேய் ஆட்டம் வந்துச்சு. இந்த பேய்ங்கிறது இல்லைன்னா நுழைய முடியாதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியுது, நம்மளுக்கு என்ன செய்ய தெளிவா தெரியுது. அப்புறம் நான் சொன்னேன், எங்க அம்மாவுக்கு அலிப்பே தெரியாது, ஆனா அவனாவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, ஏபிசி இங்கிலீஷ் தெரியாது, அரபிய அலிப்பா கூட தெரியாது, சூரத்துல் ஃபாத்திஹா கூட ஒழுங்கா தெரியாது, மனப்பாடம் பண்ணி வேணா வாயில சொல்லலாம். அந்த அம்மா எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நான் யார் வந்திருக்கு தெரியுமா, என்னுடைய அம்மாவுடைய அத்தாவுடைய அத்தா வந்திருக்காரு. அவர் சொல்ற, அவங்க அந்த பேரை சொன்ன நான் விளங்கிட்டேன். என்ன ஷேக் சிந்தாமதாரில் இப்ப வந்திருக்காங்கிறாங்க. அப்படின்னா அது அவங்க தான் எங்க பரம்பரையில. அவரு நல்ல ஓத தெரிஞ்ச ஆள். யாரு, எங்க அம்மாவுடைய அத்தாவுடைய அத்தா. அவர் தான் வந்திருக்கிறார் பேய. நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனது அதுலதான். இத மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஏற்படலாம், அதுதான் இதை சொல்றேன். அப்படி வந்த உடனே நீங்க பெரிய ஷேக் தான் நீ வந்திருக்க, பெரிய அஜித் தான் வந்திருக்க, எங்க அம்மாவுக்கு ஓத தெரியாது இல்ல, நீ யாசின் ஓது பாப்போன்னு நான் சொன்னேன். பேய ஓத தெரியாது இல்ல, மாட்டிக்கிட்டு எங்க அம்மாவுக்கு தான் ஓத தெரியாத, நடிக்க முடியாத, ஓதுற மாதிரி நடிக்க முடியாத, யாசின் ஓது பாப்போன்னு. அப்படி கொஞ்ச நேரத்தில் யாசின் ஒரு குர்ஆன் ஹக்கீம் அப்படியே அடிச்சாங்க எங்க அம்மா. அசந்து நான் உண்மையில ஆச்சரியமா இருக்காதா, அலிப்பே தெரியாதுங்க எங்க அம்மாவுக்கு, நமக்கு நல்லா தெரியுமில்ல. ஒரு அலிப்பே தெரியாத ஆளு, அரபியினுடைய வாசம் கூட இல்லாத ஒரு ஆளு யாசின் ஒரு குர்ஆன் ஹக்கீம் இன்னக்கல் முஸ்லிம் அலா சிராத் முஸ்தகீம் போட்டு ஓதுறாங்க. ஒண்ணுமே ஓடல நமக்கு. மவாரி அலா அப்துல்லதி ஃபதர்னி வலைஹி துரியா வரைக்கும் அடிக்கிறாங்க ஓதுதல். நான் அசந்து, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப 15-20 வயசு. அப்பதான் இந்த ஏகத்துவ கொள்கையில ஆரம்ப காலகட்டம். இப்படி பார்த்தோன்னே இப்ப அது பிறகு இதை பற்றி இந்த விஷயத்தை ரொம்ப அலசுறதுக்காக அது சம்பந்தப்பட்ட பிஜேல போய் பேசினேன். அது மருத்துவங்கள்ட்ட போய் பேசிருக்கேன். அதை பத்தி அதை நான் கடைசியில் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இந்த மாதிரி ரூஹுகள் வர முடியுமான்னு முதல்ல பார்ப்போம். அறிவு ரீதியாக வர முடியாதுங்கிறது பல சார் நான் சொன்னேன், அது பேய் விசாரிச்சு கிடையாதுன்ட்டு. அப்படி இருந்தாலும் வரணும். மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு அப்ப இதுக்கு என்ன பதில் யாசின் நான் பின்னால உங்களுக்கு சொல்லுவேன். இதுல பாருங்க, அதாவது ஒரு ஏற்கனவே ஒரு வசனம் சொன்ன முந்தா நாள், யஸ்அலூனக அனிர் ரூஹ் குலில் ரூஹு மின் அம்ரி ரப்பி. அவர்கள் உயிர் பற்றி நபியே உம்மிடத்திலே கேட்கிறார்கள். ரூஹ பற்றி கேட்கிறாங்க. ரூகை பற்றி உமக்கு எங்கே தெரியும் நபியே? ரூகை பற்றி என்னுடைய இறைவனுக்கு தான் தெரியும் என்று சொல்லிவிடு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னு சொல்லி ஒரு வசனம் சொன்னேன். அப்ப ரூஹை பற்றி தெரிஞ்சாதான் இந்த ஆத்மா தானே வருது. அது நல்ல பேயோ கெட்ட பேயோ, நல்ல ஆத்மாவோ கெட்ட ஆத்மாவோ ரெண்டாவது சப்ஜெக்ட். இந்த ரூகை பற்றி என்னன்னு தெரிஞ்சாதான் அது வர்றது எப்படி என்ன ஏதுங்கிற பத்தி தெரியும். அப்புறம் அந்த ரூஹ் ஒரு ஆள்கிட்ட வரும்போது எப்படி தாயத்தை போட்டு விரட்டுது ரெண்டாவது. மூணாவது சமாச்சாரம். இப்படி அதனுடைய சமாச்சாரம் ஃபுல்லாக ஒன்னோட ஒன்னு சங்கில் தொடர் மாதிரி இந்த சமாச்சாரம். இந்த ரூஹை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துட்டு
ரூஹுக்கு ஒரு சில விஷயங்கள் குர்ஆன் சொல்லி இருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ ரூஹை பற்றி சொல்லும்போது சில வசனங்களை எடுத்துக்கிறேங்க. வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்துன் பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன்ங்கறான் அல்லாஹ் குர்ஆன்ல. இத ஒரு தர்க்க ரீதியாக குர்ஆன் வசனத்தோடு ஹதீஸ் ரீதியா நீங்க செஞ்சு பார்க்கணும். பல தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏற்கனவே இந்த மாதிரி சில பேர் இங்கிலீஷ்லாம் பேசுற பேயெல்லாம் இருக்கு. சில பேர் இருக்கும் இங்கிலீஷ்லாம் பேசும், ஏபிசி கூட தெரியாத பொம்பளை இங்கிலீஷ் பேசுவாங்க. அலிபே தெரியாத ஆசீர்வாதம் இப்படி இங்கிலீஷ் பேச முடியாதா? இதெல்லாம் நடக்குது உலகத்துல பாக்குறோம். அப்ப இந்த திருமறை குர்ஆன் வசனம் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு அடுத்து என்ன சப்ஜெக்ட்ங்கிறத நம்ம யோசிச்சு அறிவு ரீதியாக பார்ப்போம். வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்துன் பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன்ங்கறான் அல்லாஹ். போரில் கொல்லப்பட்டவர்களை இறந்து விட்டவர்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உணவு ஊட்டப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். இப்படி ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்கு. அதே சமயத்துல சின்ன பிள்ளை சொன்ன மாதிரி இன்னொரு வசனம் அல்லாஹ் சொல்றான், உமா யஸ்தவில் அமா வல் பஸீர் வல ظுலுமாத்து வலன் நூர் வல ظில்லு வல் ஹரூர் உமா யஸ்தவில் அஹ்யா வல் அம்வாத் இன்னல்லாஹ யுஸ்மிஉ மன் யஷா உமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர். அதாவது உமா யஸ்தவில் ஆமா வல் பஸீர், குருடர்களும் பார்வை உடையவர்களும் சமமாக முடியாது அப்படிங்கிறான்ல. இது யாராவது மறுக்கவா செய்யணும்? குருடன் தான், பார்வை உள்ளார் பார்வை உள்ளதான். இருளும் வெளிச்சமும் சமமாக முடியாதுங்கிறான்ல. இருட்டு வெளிச்சம், இரவு பகல் ஒன்னா இருக்க முடியுமா? இரவு தான், பகல் தான், ரெண்டு ஒண்ணு கொண்டு முரண்பட்டது. உமா யஸ்தவில் அஹ்யாஉ வல் அம்வாத், இருளும் வெளிச்சமும் எப்படி ஒன்னாக முடியாதோ, குருடர்களும் பார்வையுடையவர்களும் எப்படி ஒன்னாக முடியாதோ, அதுபோல இறந்தவர்களும் உயிரோடு இருப்பவர்களும் ஒன்னாக முடியாதுங்கிறான். அதான் சப்ஜெக்ட். அல்லாஹ் பொறுத்தவரை அல்லாஹ் தான் சொல்ல வர்றான். ஒரு ஆள் செத்தாள் தான். ஒரு மையத்து உயிருள்ள ஆள் மாதிரி இல்ல, உயிருள்ள ஆள் மையத்தை போல இல்ல. இத சொல்ல வர்ற ரப்புல் ஆலமீன் சாம்பிளா என்ன சொல்றான்? இருளும் ஒளியும் ஒன்னாகாதுன்னு சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான்? இன்னக லா துஸ்மிஉல் மௌத்தா வமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர். இறந்தவர்களை செவியேற்க செய்ய நபியே உம்மால் முடியாது. இறந்தவர்களுக்கு செவியேற்க செய்ய உம்மால் முடியாது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு செவியேற்க செய்வான். இப்படி ஒரு வசனம் இருக்கு குர்ஆன்ல. அதாவது உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் ஒண்ணு இல்ல, செத்தவங்க தான் உயிரோடு. போரில் கொல்லப்பட்டவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள் அப்படிங்கிறான். அவங்க மட்டும் உயிரோட இருக்காங்க. அப்ப போர்ல கொல்லப்பட்டா அது மையத்துன்னு சொல்லக்கூடாது, அது செத்து போச்சுன்னு சொல்லக்கூடாது, உயிரோடு இருக்காங்க. அல்லாஹ் இப்படி ஒரு வசனம் சொல்றான். மௌத்து வேற உயிர் வேறதான். அது எந்த அளவுக்கு சொன்னா குருடும் பார்வைங்கிற அளவுக்கு, இருளும் பகலுங்கிற அளவுக்குங்கிற சந்தேகம் சஹாபாக்கள் தூக்கிட்டு போறாங்க இந்த வசனத்தை சொல்லாட்ட. அந்த சந்தேகம் நம்மளுக்கு வருது இல்ல, அந்த குழப்பம் வருது இல்ல, அந்த முரண்பாடு நம்மளுக்கு தெரியுது இல்ல. இந்த கன்ஃபியூஸ் குழப்பம் சஹாபாக்களுக்கு ஏற்படுது. சஹாபாக்களுக்கு ஏற்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை தூக்கிட்டு போறாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் போய் இந்த வசனத்தை போய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, வலா தஹ்ஸபன்னல், அதாவது போரில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அப்படின்னா என்ன? அது எப்படி இருக்க முடியும்? மௌத்துன்னு அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ கேள்விப்பட்ட மேட்டர் தான், இத கொஞ்சம் இந்த விஷயத்துக்கு ஆழமா ஆதாரமா நீங்க நிக்கும் இந்த விஷயங்களுக்கு. அதுக்காக இதை நான் சொல்றேன். அம்மா இன்னா கது சாதனான தாலிக்க, இந்த வசனம் பற்றி நபிகள் பெருமானார் இடத்துல போய் நாங்க கேட்டோம். ஃபகால அர்வாஹும் ஃபீ ஜௌஃபின் தைரின் குதில் லஹா கனாதி முஅல்லகத்துன் பில் அஷி தஸ்ரஹு மினல் ஜன்னah. போரில் கொல்லப்பட்டவர்களுடைய உயிர் இருக்கா இல்லையா, அதை அல்லாஹ் தஆலா எடுத்துட்டு போய் பச்சை நிற கூண்டில அடைத்து அது சுவர்க்கத்துல அல்லாஹ் சுத்த விட்டுருக்கான். இது நம்மளுக்கு ஏதாவது புரியுதா? அதாவது விஷயத்தை நம்புறோம், இப்படிதான் நடந்திருக்கும், அனுபவிச்சாதான் புரியும் சில விஷயம், அனுபவிக்காம சில விஷயம் புரியாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா, சில விஷயத்தை அனுபவிக்கணும், செத்துறோங்கிறத விளங்குறோம். ஒருத்தன் உயிர் போயிடுச்சு, இவனுக்கு உயிர் போயிடுச்சுன்னு விளங்குறோம். நீங்க உணர்ந்து கொள்ள முடிஞ்சா செத்ததை யாராவது உணர்ந்து கொள்ள முடியுமா? ஏன்? நம்ம செத்தாதான் தெரியும். நம்ம சாவர வரைக்கும் செத்ததை உணர முடியாது, கிள்றத உணர்றோம். ஏற்கனவே உணர்ந்துருக்கு, அதனால கிள்னா வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டே, செத்த பிறகுதான் ஒரு ஆள் உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப இது அல்லாஹ் தஆலா சொல்றான், இது நம்பணும். அப்ப ஏதோ இந்த ரூஹ் சமாச்சாரம் இருக்க நல்ல நமக்கு புரிஞ்சுக்க முடியல. இந்த ரூஹ் அல்லாஹ் இடத்துல நமக்கு தெரியல. அந்த ரூஹுடைய டைப் ஏற்கனவே நான் சொன்னேன், ரூஹுக்கு வலியா உடலுக்கு வலியான்னு, அந்த மாதிரி ஒரு மேட்ரு இது. அப்ப இந்த ரூஹ் அல்லாஹ் இடத்துல போய்
சொர்க்கத்துல சுத்திக்கிட்டு இருக்குங்கிறான் அல்லாஹ். வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அது பேர் அரசு. அல்லாஹ்வுடைய அந்த சிம்மாசனத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கான். அது பக்கத்துல சுத்திக்கிட்டு வருதான். அப்படி வரும்பொழுது ஹைது ஷாத் அப்படி சுத்தி கொண்டு வரும்பொழுது தாவியலா தில்கல் கராதி ஃபத்தரா இலைஹிம் ரப்புஹும், அல்லாஹ் தஆலா அவர்கள்ட்ட தோன்றுவானா. அல்லாஹ் தோன்றுவது கியாம நாள்ல தான். பொதுவா எல்லாருக்கும் தோன்றது. போரில் கொல்லப்பட்டவர்களுக்கு என்று ஸ்பெஷலா அல்லாஹ் தோன்றான்னு விளங்குது. இது தனி விஷயம், விதிவிலக்கு. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தோன்றி ஃபஹல் தஸ்தஹூன ஷைஅன், ஏதாவது உங்களுக்கு வேணுமான அந்த ரூஹ்ட கேட்பான். போரில் ஒருத்தன் கொல்லப்பட்டார்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து என்பதற்கு பல சான்று இருக்கு. அதுல இது ஒரு சான்று. இது மாதிரியான ஒரு அந்தஸ்து யாருக்கும் கிடைக்காது. போரில் கொல்லப்படாத நபிமார்கள் கூட இந்த அந்தஸ்து இருக்காது. வேற உயர்ந்த எத்தனை அந்தஸ்து இருக்கலாம். இந்த அந்தஸ்து வேண்டும் என்றால் இஸ்லாத்திற்காக போர் நடந்து ரசூலுல்லாஹ் காட்டினாங்கல்ல, அந்த மெத்தட் படி போர் நடந்து அதுல யார் போரில் கொல்லப்படுகிறார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு தரஜா அந்தஸ்து இருக்குது. அப்ப அல்லாஹ் கேட்பானா பஹல் தஸ்தஹு, நம்மளுக்கு முந்தி எல்லாத்துக்கும் முந்தி அல்லாஹ் பாத்துருவாங்க. அல்லாஹ் தோன்றி கேட்பானா பஹல் தஸ்தஹூன ஷைஅன், எதையாவது நீங்கள் விரும்பு, ஏதாவது வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்பானா. காலு ஐ ஷைஇன் நஸ்தஹி, எங்களுக்கு என்ன வேணும், வனஹு நஸ்ரஹு மினல் ஜன்னா ஹைது ஷைனா, சுவர்க்கத்துல என்ன வேணுமோ அத்தனை எங்களுக்கு கிடைக்கும். அத்தனை என்னென்ன வேணுமோ அத்தனை சுவர்க்கத்தில் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன வேணும்னு யாரெல்லாம் இப்படி ஒரு கேள்வி தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த உயிர்கள் சொல்லும். 3 வாட்டி இப்படி கேட்பானா அல்லாஹ், சொல்லுங்க சொல்லுங்கப்பா என்ன வேணும் அப்படி கேட்டுட்டே இருப்பானா அல்லாஹ் தஆலா. ஃபலம்மா ராவு அன்னஹும் லயுத்ரகு மின் ஐ யஸ்அலு قالوا யா ரப்பி நுரீது அன் தருத்த அர்வாஹனா ஃபி அஜ்சாதினா, நம்ம எதையாவது கேட்காவிட்டால் அல்லாஹ் தஆலா இப்படி கேட்டுட்டே இருப்பான் அப்படின்னு அந்த உயிர்களுக்கு தெரியுமா. எதையாவது தாழ்லான்னு கேட்டாதான் அல்லாஹ் அந்த கேள்வியை விடுவான். இல்லாட்டா என்ன வேணும் சொல்லுன்னு கேட்டுட்டே இருப்பான் அல்லாஹ். ஏதாவது கேட்ட பிறகுதான் அல்லாஹ் விடுவான். அல்லாஹ்வுடைய கிருபைக்கு அளவே இல்லை பாருங்க. இதுக்கு மேல அந்த மாதிரி ஒரு போரில் கொல்லப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் என்ன வைக்கிறாங்க, ஏதாவது அவங்க கேட்கணும் கொடுக்கணுங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்லு 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 நச்சரிப்பான்னு வச்சுக்கிடுங்க. கடைசியாக இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஒன்னு செய்ய அல்லாஹ், நாங்கெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா திருப்பி உலகத்துக்கு போகணும். அந்த உயிர்கள் சொல்லும், அந்த ரூஹ்கள் என்ன சொல்லணும்னா திருப்பி நாங்க எங்களுடைய உயிர்கள் எல்லாம் எங்களுடைய உடலுக்கு போக வேண்டும். அதாவது ஊருக்கு போகணும், கீழே உலகத்துக்கு போகணும். ஹத்தா நுக்தர ஃபீ சபீலிக மர்ரத்தன் உக்ரா, போய் திருப்பி இது மாதிரி இஸ்லாமிய போர் நடந்து மீண்டும் அதுல கொல்லப்படணும். கொல்லப்பட்டா என்ன செய்யும், 2 மடங்கு சந்தோஷம் கிடைக்கும்ல, இந்த தர்ஜா இந்த பதவி டபுளா கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவா, உயிர்கள் சொல்லுமா. இதை கற்பனையா பார்க்க கூடாது. படைச்ச ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு நிகழ்ச்சியை வைக்கிறான், வேணும்னே செட் பண்ணி வச்சிருக்கான் ரப்பு. அது மறுமையில போனா தான் அதை பத்தி உணர்வு ரீதியாக நாம புரிய முடியும். அல்லாஹ் காட்டு நாம பார்க்கணும், அல்லாஹ் காட்டுவான் மறுமையில. இப்ப நம்மளுக்கு தெரியாது, நம்பணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதை விளக்கமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க. அப்ப இந்த ரூஹ் எல்லாம் சொல்லுமா, எங்க உடல்ல கொண்டு போய் சேர்த்துரு, திருப்பி நாங்க அல்லாஹ்வுக்காக உனக்காக போர்ல கொல்லப்படணும். கொல்லப்பட்டா இப்ப இருக்கக்கூடிய இந்த அந்தஸ்து இருக்குல்ல பதவி, இதுல டபுள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுமா யாரு, அந்த ரூஹ்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லுவானா டபுள் என்ன ட்ரிபிள் என்னாலும் வாங்கிக்க, ஊருக்கு பேர வரைய வச்சுக்கிடாதுன்றான். கீழே போறது மேல இந்த பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. உனக்கு 2 வேணுமோ 3 வேணுமோ அப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்கு என்ன வேணுங்கிறத நீ வாங்கிக்கப்பா, சும்மா கேட்க வேண்டிய நீ இப்ப இருக்குல்ல இதுல டபுள் தான் கேளு, ட்ரிபிள கேளு, 10 மடங்கு கேளு, அதுக்கு போனுங்கிற வேலையை வச்சுக்கிடாத அப்படின்னு ஒரே அடி அடிச்சுவானா. அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
இந்த சம்பவம் முஸ்லீம் போன்ற எல்லா நூலையும் பல நூல்களை பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல முதல் சமாச்சாரம் என்னன்னு சொன்னா, போரில் கொல்லப்படுறாங்க, போர்ல வெட்டப்படுறதானே, கொல்லப்படுறதானே. அப்படி கொல்லப்பட்டவங்களுடைய ரூஹு கீழே வருமா? வரவே வாய்ப்பில்லை. நல்லடியார்கள் போர்ல கொல்லப்பட்ட நல்லடியார்கள் இவங்க ரூஹ் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்களுடைய ரூஹ் எங்க இருக்கு? அல்லாட்ட வேற மாதிரி இருக்கு. இதுக்கு அடுத்து ரூஹ், இது ஒரு வகை. ரூஹ பத்தி குர்ஆன் இஸ்லாம் விளக்குறது இது ஒரு வகை. இன்னொரு வகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது ஒருவரை கபரில் கொண்டு வச்ச பிறகு, ஒரு ஆளை கபரில் கொண்டு வைக்கப்படுது, கபர்ல வச்ச பிறகு மலக்குகள் வருவார்கள். நீங்க கேள்விப்பட்டீங்களா? மலக்குகள் வருவாங்க. மலக்குகள் வந்து பல கேள்விகள் கேட்பாங்க. நீ எந்த மார்க்கத்தில் இருக்க? உன்னுடைய மார்க்கம் எது? நல்ல அடியானாக இருந்தா என்னுடைய மார்க்கம் இஸ்லாம்மா. நீ யாரை பின்பற்றினா கேட்டா நான் முகமதை பின்பற்றினம்மா. நல்ல அடியானாக இருந்தா கரெக்டா சொல்லிடுவான், என்னுடைய வழி இஸ்லாம் தான், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் தான், எனக்கு பின்பற்ற தகுதியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், அதுதான் என்னுடைய வழின்னு சொல்லி நல்ல அடியானாக இருந்தால் அப்படி சொல்லிவிடுவார். போரில் கொல்லப்பட்ட நல்லடியார்கள் மேல இருப்பாங்க. மேல அந்த சப்ஜெக்ட் வேற. கபர்ல இருக்காங்கல்ல, கபர்லனா அடக்கப்பட்ட கபர் மட்டும் இல்ல, நம்மளுக்கு தெரியாத கபர் கூட எத்தனை இருக்கணும். அன்னைக்கு சொன்னேன், கபர்னா பூமி மட்டும் கபர்னு நினைக்க கூடாது. எத்தனை பேர் தீர விழுந்து அப்படியே கருகி செத்து போயிருவாங்க. அப்படி எத்தனை நல்லவங்க போறாங்களா இல்லையா, அவங்களுக்கு அதுதான் கபரு. சில பேர் வந்து கடல்ல விழுந்துருவான், பல மீன்கள் கடிச்சு கொதை தின்னு ஓடும். அவங்களுடைய ரூஹு, அவங்க உயிர், அவங்க உடல்லாம் வந்து பல மீனுடைய வயத்துல கிடக்கும். அப்ப அவங்களுக்கு அதுதான் கபரு. எப்படின்னு தெரியல கபரை பத்தி. இருக்கு கபர், நம்பணும். அந்த டைப், அந்த மெத்தட் என்ன, எந்த அமைப்புல இருக்குங்கிறது நமக்கு புரியல. அப்படி கபர்ல வச்ச பிறகு, அதாவது உலகத்தை விட்டு மறைந்த பிறகு அப்படி வச்சுக்கணுங்க, அது எப்படி இருக்கு அந்த கபரு. அப்படி இருக்கும் பொழுது அங்க வந்து மலக்கள் இப்படி பல கேள்விகளை கேட்பாங்க. எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்லிட்டாரு. சொன்னவன என்ன செய்யும்? சும்மா இது அந்த கபர் அவருக்கு ஒளி கொடுக்கும். நல்ல ஒரு ஒளி கொடுக்கப்படும். நல்ல ஒளினா எரிச்சலான ஒளியா இருக்காது, நிம்மதியான அழகான ஒளி. அப்படிப்பட்ட ஒளிகள் இருக்க உலகத்திலே பார்க்கணும். இதை விட பல மடங்கு சுபரா அல்லாஹ் கொடுப்பான். சும்மா யுகாலஹு நம், தூங்கு, தூங்கியா அப்படின்னு சொல்லப்படும். நல்லடியார் தூங்கு. எப்பவும் அவர் அந்த ரூஹ், அந்த உயிர் சொல்லும், கபர்ல அடக்கம் செய்யப்பட்ட ரூஹ் சொல்லும், அர்ஜு இலா அஹ்லி ஃபௌஹ்பிரு, இதை போய் என் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், எனக்கு நிம்மதியா இருக்கு, கரெக்டா தொழுவுன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஒழுங்கா என் பொண்டாட்டி பிள்ளை ஒழுங்கா வேலை செய்யல, ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா என் குடும்பம் பார்த்தோம்னா இஸ்லாத்துக்கு மாற்றமா நடக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் மதஹப் பண்ணிட்டு இருக்கான், மௌலூத் இருக்கான், பாத்தியா இருக்கான். நான் இப்ப கரெக்டா இருந்தேன்னா நான் கரெக்டா இருக்கேன், யா அல்லாஹ் மலக்கிட்ட சொல்லுவாங்களாம், நான் கரெக்டா இருந்தேன்னா எனக்கு இப்படி ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு, போய் சொல்லிட்டு வந்துடுறேன். போய் சொல்லிட்டு அதுமாதிரி திருப்பி உள்ள ஓட்டுருங்க அப்படின்னு சொல்லுமா. எப்பூராய் நம் கனோமத்தில் அரோஸ், தூங்கியா பேசாம போறது, புது மாப்பிள்ளை போல தூங்கு, இந்த பேச்சை வச்சுக்கிறாங்க மலக்கள் சொல்லுவாங்கன்னு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம் கனோமத்தில் அரோஸ், புது மாப்பிள்ளை தூங்குவது போல தூங்கிவிடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புது மாப்பிள்ளை தூங்குறமான புது மாப்பிள்ளை எப்படி தூங்குவாரு? அதுல இன்னொன்னு வருது, அந்த புது மாப்பிள்ளையை, அந்த புது மாப்பிள்ளைக்கு பிரியமானவள் எழுப்பினால் தான் எழும்புவார். அப்படிப்பட்ட தூக்கம் வருது ஹதீஸ்ல. எப்படி ஹதீஸ்ல வருது, நான் அந்த உதாரணத்தை கூட விளங்குற மாதிரி அழகா, நல்ல அழகா ஒரு இலக்கிய ரசனையோட சொல்லிருக்காங்க. அவருக்கு அந்த புது மாப்பிள்ளைக்கு ரொம்ப நேசமானவள் எழுப்பினால் தான் எழும்புவார். அப்படிப்பட்ட தூக்கம். அப்ப புது மாப்பிள்ளை கண்டிப்பா தூங்க மாட்டார் முதல் நைட்டு. அப்ப எப்ப தூங்குவாரு? 5 மணிக்கு சுபு பாங் சொல்லும் பொழுது தொழாம தூங்குவார். அதுதான் நம்ம நாட்டு பழக்கம் இல்லையா? அப்பதான் படுக்க ஆரம்பிப்பாரு. உங்க ஊர் எங்க ஊர்ல இருந்து எழுப்பாங்க, நான் சொல்லிக்கிட வேண்டியதான். யார் எந்த அல்லாஹ் சொல்லிக்க வேண்டியதான். மேக்சிமம் சிலர்கள் தொழலாம், அது ரொம்ப குறைவு, அது ரொம்ப குறைவு. அப்ப அந்த மாதிரி தூங்கிடுவாங்க. புது மாப்பிள்ளை என்ன செய்வாங்க? தூங்குவாங்க. தூங்கின பிறகு ஒரு 8 மணி 9 மணி 12 வரைக்கும் எந்திக்க மாட்டார் பகல்ல. ஆனா அந்த தூக்கம் ரொம்ப பயங்கரமா இருக்கும் இல்லையா? அந்த ஒரு டேஸ்ட் இருக்கு, அதை அனுபவிச்சவங்க தான் தெரியும். அந்த அனுபவிச்சவங்க எல்லாம் தெரியும். அனுபவிக்காதவங்களுக்கு இன்ஷால்லா அனுப்பிப்பீங்க, கவலைப்படாதீங்க. அப்ப அந்த நல்ல தூங்கிட்டு இருப்பீங்க. நல்ல தூங்கும் பொழுது வேற யாராவது எழுப்பினா எவ்வளவு கோவம் வரும் தெரியுமா? உன அண்ணன் தம்பி வந்து எழுப்புறான், அத்தா வந்து எழுப்புறான், அம்மா வந்து எழுப்புனா, வேற சொல்றான், ஆமா அத்தா, அவ்வளவு கோவம் வருது இல்ல? புது பெண் வந்து மெதுவான், ஏங்க ஏங்க என்ன இது எஞ்சிருவோம். இதை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க தமாஷ் நினைச்சிருக்கிறீங்க, அந்த வார்த்தை அப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
மீடியா வேர்ல்ட் வழங்கும் புதிய வெளியீடுகள் சகோதரர் பி ஜைனுல்லாபுதீன், எஸ் எம் பாக்கர், பக்கீர் முகமது அல்தாபி, எஸ் எஸ் சைபுல்லா ஹாஜா, சம்சுலுகா ரஹமானி, எம் எஸ் சுலைமான், எம் ஐ சுலைமான், அப்துல் ரஹ்மான் பிரதோசி, கோவை ரஹமத்துல்லா, அப்துல் நாசிர் போன்ற மார்க்க அறிஞர்கள் மாநாடு மற்றும் பொதுக்கூட்டத்தில் ஆற்றிய உரைகள், வெள்ளி மேடை, இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், பிஜேயின் கேள்வி நேரம், விவாத சிடிகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் மீடியா வேர்ல்ட், 81 அங்கப்பன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9444360006. புது பெண் எழுப்பினால்தான் அவர் விழிப்பார். அப்படிப்பட்ட தூக்கம். பொண்டாட்டி எழுப்ப எரிச்ச வராது. எவ்வளவு அந்த கொஞ்ச நாளைக்கு என்ன செய்ய எரிச்ச வராது இல்லங்க, 1 மாசம் 2 மாசம் எரிச்ச வராது. அப்புறம் அத்தா அம்மா எழுப்பினா பரவாயில்ல, போடி எழுப்போம் அது வேற. 1 வருஷம் 2 வருஷம் சின்ன பிறகு எரிச்சல் வருங்க, வேற சமாச்சாரம். எனக்கு அப்படிலாம் வராதுன்னு யாரு இருந்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். அது நமக்கு தெரியல. பொதுவா நம்ம பல பேரை விசாரிச்சப்போ 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆயிட்டா எரிச்ச வருது, எழுப்பினா கோவம் வருது, மேல கைவட்டாலும் கோவம் வருதுன்னு சொல்றான். என்ன அப்ப இந்த மாதிரி ஒரு தூக்கத்தை அவர் தூங்குவார் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு தூக்கம். அப்ப நல்லடியார்கள் கூட கபரில் நிம்மதியாக புது மாப்பிள்ளை தூங்குவது போல தூங்குகிறார்கள். சரியா? முதல்ல போரில் கொல்லப்பட்ட உயிர் என்ன செய்யாது, வராது. ஒண்ணு, அது ஒண்ணு. 2வது நல்லடியார்கள் புது மாப்பிள்ளை போல தூங்குறாங்க. அவங்க எஞ்சி வருவாங்களா? வரமாட்டாங்க. எந்த அளவுக்கு தூக்கம்? புது பொண்ணு எழுப்பினா முழிப்பாரு, அப்படிப்பட்ட தூக்கம். உடனே ஒரு கேள்வி வரும், அவுலியாக்கள் புது மாப்பிள்ளை மாதிரி தான் தூங்குறாங்க, அவருக்கு பிரியமானவள் எழுப்பினால் எழுப்புவான்னு வருது இல்ல, நாங்களாம் பொண்டாட்டி மாதிரி ரொம்ப பிரியமா இருக்கோம், கூப்பிட்டா என்னன்னு அவுலியா இப்படி பல பேசிருக்காரு ஒரு அஜத். சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீ பொண்ணு நீ இல்லடாங்கிறான். அந்த எழுப்புதல் இல்ல. நீ நினைக்குமா புருஷன் முஞ்சான்னு நினைச்சுக்காத, அந்த அர்த்தத்துல சொல்லல. உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லிட்டு கடைசியில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹத்தா யபஅதஹுல்லாஹு மின் மல்ஜஇஹி ذلك, புது மாப்பிள்ளை போல தூங்கு, நீ தூங்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து உன்னை அல்லாஹ் எழுப்புவான் மறுமையில, எவனும் எழுப்ப முடியாது. என்ன மனைவி கூட எழுப்ப நினைக்கிற மாதிரி கூட கிடையாதாமா. ஹத்தா யபஅதஹுல்லாஹு மின் மல்ஜஇஹி ذلك, இந்த உன்னுடைய பெட்ல இந்த படுக்கையில இருந்து புது மாப்பிள்ளை தூக்கத்துல இருந்து அல்லாஹ் மறுமையில் உன்னை எழுப்பும் வரை தூங்கு. எஞ்சி வருவாங்களா? நல்லடியாரே இருக்கட்டுமாங்கிற. எந்த நல்லடியாரும் எந்த ஷேகும் எந்த அவுலியாவும் இந்த ரூஹ் வெளியே வராதுன்னு விளங்குது. என்னமோ ஷாலன் பாஷா என் மேல வந்துட்டாரு, வந்த பிறகு நான் போனேன்னு சொன்னாங்களே. ஷாலன் பாலிஷா போரில் கொல்லப்பட்டவராக இருந்த நல்லடியாராக இருந்தால் மேல சுத்திட்டு இருப்பார். இல்ல அப்படிலாம் இல்ல, அவர் சாதாரண நல்லடியாரா புது மாப்பிள்ளை பாரு தூங்குறாரு. அவரை நீ எழுப்புனா எந்திக்க போறதில்லை. அவரை யாரதான் எழுப்புவா? அல்லாத எழுப்பணும். அப்ப அந்த ரூஹும் வரப்போறதில்லை. நல்லடியார் ரூஹ் என்ன செய்யாது? பேய் விசாசாக போரில் கொல்லப்பட்ட ரூஹும் வராது. நல்லடியாராக இருக்கக்கூடிய ரூஹ் என்ன செய்யாது? வராது. இதுக்கு அடுத்து வர்றதா இருந்தா கெட்டடியார் ரூஹும். இதுக்கு அடுத்து என்ன ரூஹ் என்ன இருக்கு? கெட்ட அடியார்களுடைய ரூஹ் இருக்கு. எவ்வளவு கெட்ட அடியாரா இருந்தாலும் கபரை விட்டு வர முடியாது. இந்த 3 நிலையை தவிர ரூஹுக்கு அடுத்த நிலை கிடையாது. உங்களுக்கு இந்த 3 தான் இஸ்லாம் சொல்லுது. இந்த 3 நிலையில் தான் ஒருவர் என்ன செய்வாரு? ஒரு மனிதனுக்கு இந்த 3 நிலையில தான் ரூஹுகள் இருக்கும். இந்த 3 நிலையுமே என்ன செய்ய முடியாது, ரூஹு திருப்பி மேல வராது. அப்ப இஸ்லாமிய சட்டப்படி, குர்ஆனுடைய சொல்படியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றுப்படியும் உயிர் வரும், ரூஹ் வரும். அந்த ரூஹ் பிசாசா பேயா மாறி இந்த மாதிரி கெட்ட ஆவியாக வந்து ஒரு ஆள் உடல்ல புகுந்து கொள்ளும் என்று சொல்வது இஸ்லாமிய அடிப்படையில சாத்தியமே இல்ல. அப்படி வரும்னு சொன்னா என்ன ஆகும்? இல்ல நல்லடியார்கள் வரமாட்டாங்கன்னு வருவாங்கன்னு சொன்னா அந்த நல்லடியார் நிம்மதியா தூங்குறது அது மாற்றமாயிடும். அல்லாஹ் எழுப்பல, வேற யாரும் எழுப்பிட்டாங்கன்னு ஆயிரும். அல்லாஹ் எழுப்பும் முறை தூங்குனாங்க இருக்கு. அந்த ஹதீஸ்ல எப்படி இருக்கு? அல்லாஹ் எழுப்பும் முறை தூங்கு. அப்ப வேற யாராவது அவர் நல்லடியார் வந்துட்டாரு வைங்க, அங்க அல்லாஹ் எழுப்புறது யார் எழுப்பிட்டா? வேற ஒரு ஆள் எழுப்பி விட்டாருன்னு ஆகும். வேற ஒரு மனுஷன் நினைச்சா எழுப்பி விட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்க்கு எழுப்பக்கூடிய ஆற்றல் இருக்கிற போல எவனுக்கு இருக்கணும் அர்த்தம். அல்லாஹ் தானே எழுப்பணும். அல்லாஹ் எழுப்பாம இவர் போய் எழுப்ப வந்துட்டா என்ன அர்த்தம்? இவர் அல்லாஹ் அப்படி ஆயிரும். அதனால சாத்தியம் இல்லை. சரி, கெட்ட அடியாரு மலக்குகள் காவல் இருக்கிறாங்க, அதையும் அல்லாஹ் இருக்கணும். அல்லாஹ் மலக்களை ஏமாத்தி அல்லாஹை ஏமாத்தி இந்த மாதிரி ஆள் வந்துருச்சுன்னு என்னதுக்கு ஆகுறது? அல்லாஹ் கையால் ஆகாதவன். அல்லாஹ் நியமிச்ச மலக்குகள் திறமசாலிகள் இல்ல, மலக்களை ஏமாத்தி இந்த ரூஹெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு என்ன செய்யும் ஆகும். எந்த வகையில என்ன இல்ல, இந்த மாதிரி ரூஹ்கள் வந்து ஒரு கெடுத்து ஒரு உடலுக்குள்ள போய் சாத்தியமே இல்லை. மார்க்க அடிப்படையிலும் சரி, அறிவு ரீதியான அடிப்படையிலும் சரி சாத்தியம் இல்லை. குர்ஆன் அப்படி சொல்லுது.
மா ஜஅலல்லாஹு ரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி, ஒரு மனிதருக்குள் இரண்டு உள்ளத்தை நாம் அமைக்கவில்லைங்க. குர்ஆன் டைரக்ட் இதெல்லாம் வளைச்சு கழிச்சு பேசுற விளக்கம் எல்லாம் கிடையாது. குர்ஆன் ஒரு வசனத்தை சொல்லி அது விளக்கத்தை பாருங்கன்னு சொல்றது ஒண்ணு இருக்கு. இது என்ன? மா ஜஅலல்லாஹு ரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி, ஒரு மனிதனுக்குள் இரண்டு உள்ளங்கள் இல்லை. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். நான் சொன்னேன்ல, எங்க அம்மாக்கு இந்த ஒரு ஆள் உள்ள நுழைஞ்சுக்கிட்டாரு. நான் தான் வந்து ஷேக் சிந்தாமதார்ல இருப்பேன். எங்க அம்மாவும் இருந்துகிட்டு அவர் ஷேக் சிந்தாமதார்ல போய் இருக்க முடியாதுங்கிறாங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஒரே நேரத்தில் ஒரு ஆள் ரெண்டா இருக்க முடியாது. 2 மனம் யாருக்கும் கிடையாது. ஒரு பாட்டு கூட படிப்பானே, 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று என்ன மறந்து வாழ ஒன்றுன்னு ஒரு பாட்டு படிக்க அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. 2 மனம்ங்கிறது இல்லடா, நீ பாட்டு படிக்க சொல்லிக்கிறது, அவன் படிச்சா டண்டனக்கான் டொண்டனக்கான் சொல்லிட்டு இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி சொல்றாங்களா இல்லையா? அந்த பாடலாசிரியருக்கு விளங்கி இருக்கு. 2 மனம்ங்கிறது கிடையாது, 2 மனம் யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒரே நேரத்தில் இரண்டு இதாக ஒரு ஆள் இருக்க முடியும். அப்துல் ரஹ்மான் பாக்கர் மூத்தா போயிட்டாரு. அவர் ஆவி யாங்குள்ள வந்துருச்சு, சான்ஸ் இருக்குல்ல. அவர் ஆவி யாங்குள்ள வந்துட்டு நான் தான் பாக்கரு. அப்ப அப்துல் ரஹ்மான் அவன் அதுக்கு பிறகு வருவான், இவர் போன பிறகு சாத்தியமா? அது நான் மூத்தா போயிட்டேன், ஏன் ஆவி அவருக்குள்ள சாத்தியம் இல்லை, அல்லாஹ் முடியாதுங்க. அப்படி எங்கேயுமே நடக்கல. அறிவு ரீதியாகவும் அதுக்கு ஒன்றும் வழி கிடையாது, மார்க்க ரீதியாகவும் வழி இல்ல. ஆனா கண் கூட பாக்குறமே அறிவு சரிங்க. யாசியும் ஓதுற நம்மளுக்கு வந்து நிக்கிறது, எங்க வந்து நிக்குது, யாசியும் ஓதுது, இங்கிலீஷ் பேசுது, கேரளா பீமாவளியில நான் சொன்னேன் அது பேசுது அப்படின்னு பார்த்தா கடைசியா என்னன்னு சொன்னா மருத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது இப்படி நடக்குது. ஆனால் இந்த ரூஹ் வரலையாமா, மருத்துவத்தான் பார்த்தாகணும். அறிவு ரீதியா என்னன்னு புரிய மாட்டேங்குது, மார்க்க ரீதியா கிடையாது. இதுக்கு அடுத்து என்ன மருத்துவம் என்ன சொல்லுது, மன ரீதியான மருத்துவங்கள் இதுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தா அதுக்கு அழகான ஒரு வார்த்தை சொல்றான், ஹிஸ்டீரியா நோய். அது ஹிஸ்டீரியா நோய். ஹிஸ்டீரியா நோய்னா என்ன? எல்லாருக்குமே ஹிஸ்டீரியா இருக்கும். எனக்கும் ஹிஸ்டீரியா இருக்கு, உங்களுக்கு ஹிஸ்டீரியா இருக்கு, எல்லாருக்கும் ஹிஸ்டீரியா இருக்கு. அது ஒரு 1%, 2% இருந்தா பிரச்சனை இல்ல. ஒரு 10-15% இருந்தா லூஸ் மெண்டல். எல்லாத்துக்குமே லூஸ் தனம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? யாருக்குமே லூஸ் தனம் இல்லாமலாம் இருக்காது. எல்லாருக்கும் ஒரு லூஸ் தனம் அவரவருக்கு இருக்கும். அது எப்ப தெரியும்னா நம்ம தனியா ஒரு ரூம்ல இருந்து நம்ம மட்டும்தான் நிப்போம் கண்ணாடிக்கு முன்னால, அப்ப தெரியும். நீங்க கேட்கலாம், நீர் அப்படி பாத்தீரா? எல்லாரும் தான் பார்ப்போம். நான் அப்படி பார்க்கலன்னு யாரும் சொன்னா டாக்டர் பார்க்கணும். என்ன டாக்டர் பார்க்கணுமே? ஒரு இவன் ஏன் ஒன்னும் பார்க்கல, உம்முன்னு கண்ணாடி நான் சும்மா நிப்பேன் அப்படி யாரும் சொன்னா ஏதோ கோளாறு இருக்குன்னு. ஒரு மனிதனுக்கு அந்த ஹிஸ்டீரியாங்கிறாங்களா, அந்த வாயை ஒரு மாதிரி குவாலிட்டி ஏதாவது தன்னால சமயம் நம்மளே பேசுவோம். யாராவது பின்னால என்ன புலம்பிட்டு இருக்காங்க இல்லையா, சும்மாதான். அது என்னது? அது ஒரு லூசு. 1%, 2%. இந்த ஹிஸ்டீரியாங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. இது அளவு கடந்து போகும் பொழுது ஒரு 10%, 15% ரொம்ப ஆயிடுங்க வைங்க. அது வந்து உச்சகட்ட மெண்டல் ஒண்ணு இருக்குது. ஓவர் மெண்டல் ஆயிட்டா அது வந்து நேரடியாக அதுக்கு மருந்து தான் கொடுத்தாகணும். அதுக்கு அது என்ன இந்த எலக்ட்ரிக் ஷாக் எல்லாம் கொடுக்காங்க, அதெல்லாம் உச்சகட்டம். அதெல்லாம் தலை விரிச்சுட்டு தெருவில் ஓடிட்டு பயங்கரமான இதெல்லாம் பண்ணிட்டு கம்பெடுத்து அடிச்சு போடுவாங்க. அந்த மாதிரி ஆளுக்கு அடிக்கலாம் வந்துருவாங்க. அந்த மாதிரி ஆளுக்கு வந்து தெருவில் மண் அழிச்சிப்பாங்க, சாணி அள்ளி வாயில் வைப்பாங்க, இரவு பகலா தெரியாம தெருவில் நடப்பாங்க. அது உச்சகட்டம். அதுக்கு மருத்துவம் வேற. ஒரு 10%, 15% வருது. இது இந்த மாதிரி ஹிஸ்டீரியா. இது எதுன்னு சொன்னா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஃபெயிலியர், தோல்வி. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான தோல்வி. அந்த தோல்வி பல சைஸ்ல இருக்கலாம். எப்படி? அதாவதுங்க அதிகமாக இதில் ஏற்படக்கூடிய இந்த தோல்வியில அதிகமான காரணம் பெண்களை பொறுத்தளவுக்கு, அதாவது செக்ஸ்ல தோல்வி வர்றாங்கல்ல, 70% தான் காரணமா மருத்துவம் சொல்லுது. செக்ஸ்ல தோல்வினா அதாவது கணவன்கிட்ட முழு திருப்தி கிடைக்காமை அப்படி ஏற்படலாம். அந்த சில பெண்கள் கெட்டுட்டாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ஹிஸ்டரி அட்டாக் ஆகாது, தவறா போயிட்டாங்க, தேவை நிறைவேறுகிறது அவங்களுக்கு. தேவை நிறைவேற்ற இந்த மாதிரி தவறு நடக்காது.
சில பெண்கள் தேவை நிறைவேறாது, தப்பு செய்ய மாட்டாங்க, மனசுல போட்டு அடக்கடக்கு நடக்குவாங்க, தங்கள் வாழ்க்கை திருப்தியிலே நினைப்பாங்க. இப்படி வந்தால் இந்த மாதிரி நோய் பெருகலாம். இரண்டாவது, எந்த வீட்டில் ஒருவர் புறக்கணிக்கப்படுகிறாரோ, ஒரு வீட்டில் புறக்கணிக்கப்படுவோம், மேக்சிமம் மூத்தவன் இளையவனா இருந்தான்னு வைங்க, ஓரளவு பாசம் இருக்கும். மூத்தவன் மேல அம்மா பிரியமா இருப்பா, கடைக்குட்டி மேல வாப்பு பிரியமா இருப்பாரு, மேக்சிமம். சில மாத்தி இருக்கலாம். இந்த மாதிரி சில பேர் இடையில ஒரு பேர் ரெண்டு பேர் அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, நடுவில் வந்து பிறக்கவே கூடாது அப்படிமா. ஏன்னா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அவங்க இருக்காது. இந்த மாதிரி ஆளுகளுக்கு என்ன செய்யணும், வெறுப்பு வந்துடும். என்ன தகப்பன் தாய் நம்ம மேல பாசம் இல்லாம, நம்ம ஒண்ணு இல்லாம எங்க போனாலும் அவனை திட்டுவாங்க, நான் வரத தருதலை அப்படின்னு. தான் பிள்ளைங்க வரலாம் பாரு தருதலை, அல்ல மகளை இது ஒரு தருதலை அப்படிமா. மூத்த பிள்ளை வச்சு அவன் அண்ணன் தானே எப்படி இருக்கான் பாரு, அவன் தம்பி வாரு எப்படி இருக்கான் பாரு, அக்கம் பக்கம் வர்றாள் அப்படி சொல்லும் பொழுது இவருக்கு இதுல ஒரு வெறுப்பு, வாழ்க்கையில வெறுப்பு, இவங்க எல்லாம் மோசம், நம்ம மேல பாசம் இல்ல அப்படின்னு சொல்லி தான் ஈர்க்கப்பட வேண்டும், தான் கவனிக்கப்பட வேண்டும் வச்சுக்கிறேன், தான் அதிகமாக கவனிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த நோய் உச்ச நிலையை அடையலாமா. மருத்துவ உலகம் சொல்றதை நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நோய் உச்ச நிலையை அடையுது. இந்த நோய் உச்ச நிலையை அடைஞ்ச உடனே தனக்குள்ள ஏதோ ஒரு உயிர், ஒரு முக்கியமான ஆள் போனான்னு சொல்லி இருந்தா தான் அவங்க திட்டான ஜீர்ணிப்பாங்க. அது எப்படின்னா, உதாரணமாக ஒரு பொம்பளைக்கு வருதுன்னு வச்சுக்கிறேங்க, இந்த மாதிரி நோய், மாமா மதிக்க மாட்டார், மாமா மருமகளை மதிக்க மாட்டார்ல, மாமி மதிக்க மாட்டா, எங்க புருஷன் அந்த வீட்டுல மதிக்காட்டி, புருஷன் சொல்றாரு நீ ஏன் கவலைப்படுற, என் தாயப்பன் உன்னை கேட்டிருக்க தைரியமா நானாச்சு அப்படின்னா ஓரளவு சமாதானம் ஆயிக்குவாங்க. தாயப்பன் சொல்ல கேட்டு சில பேர் பொண்டாட்டியை குணப்படுத்துவோம், அது அநியாயம். மார்க்க ரீதியாக பெற்றோர் சொல்ல கேட்டு பொண்டாட்டியும் குணப்படுத்தக்கூடாது, பொண்டாட்டி சொல்ல கேட்டு பெற்றோரையும் குணப்படுத்தக்கூடாது, அது தனித்தலைக்குன்னு வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி இடங்கள்ல என்ன செய்வாங்கன்னா, மனைவியை வந்து அவங்க வெறுப்பாங்க. எல்லாம் வெறுக்கும் பொழுது மாமியாவை மாமனார திட்ட தோணும், இவங்களுக்கு அயோக்கியத்தனம் தோணும். சும்மா திட்டினா நீ எல்லாம் ஒரு மாமாவாடா முட்டா பெயர அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவானா மாமா? மாமியை பார்த்து வர அவர் அரைக்கி அப்படின்னு சொன்னா ஏத்துக்கோல, அடிச்சு போடுவாள்ல. நான் யார் தெரியுமா, நீ மருமக இல்ல, நான் ஷாவுல பாதுஷா அப்படிமாங்க. எந்த அவுலியாவை எந்த பெரிய ஆள் தான் செய்ய சொல்லுவாங்க. அப்போ நம்ம பெரிய ஆளுக்கலாம் அப்படியா என்ன சொல்லு, கிறுக்கு பெயர மாமாவை சொல்லும். பாத்துருக்கீங்களா? நான் பாத்துருக்கேன். அது மாதிரி மாமா மாமிய ஏண்டி அறிவு வெட்டவள, அறிவு இருக்கா உனக்கு, போ பொட்டு பொருள் போ, போய் ஒரு 2 கடா வெட்டு போ, இது கடா கறி வேணாலும் அப்படி சொல்லும். கடா இறைச்சி வேணா கடா வெட்டி எல்லாருக்கும் விருந்து எல்லாருக்கும் விருந்து வச்சு கறியை பொங்கி பிரியாணி கொடுக்க மருமகள் கொடுக்காமலாம் இருப்பாங்க. ஏன்னா மரும பேய் வந்த மருமம் இல்ல, மரும பேய் வந்த மருமம். இந்த மாதிரி பயத்தின் மாதிரி இப்படி மிரட்டி பல இதை பாக்கலாம். நீங்க அல்வா வாங்கிக்கிற பேயெல்லாம் உண்டு. அல்வா 1/2 கிலோ அல்வானா தான், 1/2 கிலோ அல்வா 1 கிலோ அல்வா தின்றோம். இந்த 1 கிலோ அல்வா தின்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. 1 கிலோ அல்வா எப்படி திங்குது? திங்கலாம். மனிதன் எப்பவுமே தன்னுடைய மூளை பில்டர் மூளைன்னு ஒண்ணு இருக்கு, மூளை பில்டர் பண்றது போயிடுச்சுன்னு வைங்க, மனிதனுக்கு சக்தி கூடும். பில்டர் பண்ண நம்ம எல்லாருக்குமே பில்டர் இருக்கத்தான் செய்யுது. பில்டர் இல்லைன்னா நம்மளை வந்து உலகம் மதிக்காது. இப்போ உதாரணமா நான் இருக்கிறேன், எனக்கு பிடிக்காத ஆளு வீட்டுக்குள்ள வர்றாரு, எனக்கு அவர் வர்றது பிடிக்கல, வந்து என்ன பார்த்து சிரிச்சிட்டாரு, என் உள்ள சொல்லணும், என் மனசு இந்த நேரத்தில் வாங்க நல்லா இருக்கா வாங்க அப்படி உள்ள சொல்லும். உள்ள சொன்னாலும் என்னுடைய மூளை வந்து வெளியே காட்டிக்காத, நல்ல மாதிரி நினைச்சு கூப்பிடு அப்படின்னு பில்டர் பண்ணுது. பில்டர் பண்ணி அவனை அழைச்சிடறோம். இது பில்டர் பண்ணா என்ன செய்வோம், வரவன போடா ஐயோக்கிய லேண்டா வந்து அப்படின்னு சொல்றான வெண்டலே. அது பில்டர் பண்ணாது. சில பேரை பார்த்த உடனே பயப்படுவான், சில வந்து திட்டுவான், போடா நாய வேண்டாம் வந்த போடா அப்படிமா. அதை பில்டர் பண்ண மாட்டேங்குது. இந்த மாதிரி வரும்பொழுது இவனுக்கு சக்திகள் கூடுதல், அதாவது மூளைக்கு தனிப்பவர் இல்லாம அது நாட்டுக்கு ஒரு வேலையை பயங்கரமா செய்யும். இதை புரிஞ்சு கொள்றதுக்காக உதாரணம் சொல்றேன். சாதாரணமாக நீங்க 1 மீட்டர் தாண்டலாம், அல்லது 2 மீட்டர் 3 மீட்டர் தாண்டுவீங்க. உங்களை ஒரு வெறிநாய் துரத்திட்டு வருது, வெறிநாய் பயங்கர துரத்துட்டு பயங்கரம் ஓடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு 2 மீட்டர் செவரத்தான் தாண்ட முடியும் வைங்க, 5 மீட்டர் இருக்கு, என்ன செய்வீங்க, தாவிடுவீங்க. போய் அந்த திருப்பி பார்த்தா இதையா தாண்ட, திருப்பி தாண்டுங்க பார்ப்போம், கிட்ட போயிட்டா நினைக்கும். அப்ப மூளை என்ன செய்யுது, உன்னால தாண்ட முடியாதுன்னு சொல்ல வருது. நாய் துரத்தும் பொழுது என்ன இருக்குன்னு தெரியாம தாண்டுறது. அப்போ சக்தி வருது. அதுக்காக 20 மீட்டர் 30 மீட்டர் தாண்ட முடியாது, டபுள் வச்சுக்கிட்டு அதை ட்ரிபிள் இப்படி செஞ்சுக்க முடியும். இந்த நேரத்தில் ஒரு சக்தி வருது இல்ல, அது மூளை, இந்த மூளை எதை ஒன்னே ஒண்ணு பதிஞ்சிட்டு அதை மட்டும் செய்யுமா, தாண்டுன்னு சொல்லணும் தாண்டிடுவோம். இது மாதிரி மூளைக்கு மனப்பாட சக்தி ஜாஸ்தி. பில்டர் பண்ணா நம்மளால முடியாதனால சில இது முடியாம போயிருது. ஆனா மூளை என்ன செய்யணும், இப்ப நான் பேசுற அத்தனையுமே ஒன்று விழாமல், ஒரு வார்த்தை ஒரு அசைவு கூட விழாமல் உங்க கண்ணு போட்டோ எடுத்து உங்க மூளை கொடுத்துருக்கும்.
இந்த பேச்சு அப்படியே உங்க மூளை டேப் ரெக்கார்ட்ல எப்படி பதியுமோ அதை விட சூப்பரா பதிஞ்சிருக்கும். நம்மளுக்கு தெரியல, ஞாபகத்தை அவ்வளவு இல்ல, கரெக்டா சொல்ல முடியாதுங்கிற பயம் இருக்க, அது நிறைய இதை மாத்திடுது. இது நீங்க கேட்டுட்டு இருந்தா மட்டும் இல்ல, பாத்துட்டு இருந்தா மட்டும் இல்ல, தூங்கிட்டு இருந்தாலும் நடக்குங்கிறாங்க மருத்துவர். இது சில நேரங்களோட நீங்க பாக்கலாம், ஒரு சவுண்ட், அதாவது சத்தம் மட்டும் முழிக்க வைக்கணும்னு நினைக்க கூடாது. ஏசி ரூம்ல நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, ஒரு சவுண்ட் தூங்கிட்டே இருக்கீங்க, அந்த சவுண்ட் ஆஃப் ஆன உடனே முழிப்பு வருது. ஒரு சத்தம் வந்தா முழிப்பு வரணும், அது சொல்லலாம். ஒரு சத்தம் வந்தா அவங்களுக்கு முழிப்பு வரும்னு சொல்லலாம். நீங்க ஒரு ரூம்ல தூங்கி ஒரு 10 மணி நேரம் சத்தம் டக்குன்னு ஆஃப் ஆயிருது, முழிப்பு ஏன் வருது? உங்க காதுக்கு ஞாபக சக்தி அது குருன்னு போய் உங்களை தச்சிட்டு இருக்கு. நின்ன உடனே அது உங்களை உசுப்புது. நடக்குதா இல்லையா? அப்படி ஒரு தன்மை இருக்கு, நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி பல தன்மைகள் நம்ம மூளை நம்மள மிஞ்சி இருக்குது. அதை மருத்துவ உலகம், மனோதத்துவ உலகம் சிந்திக்குது, அதை பத்தி ஆராய்ச்சி வருது. அதை பத்தி பார்த்து கடைசியில் என்ன சொல்றான்னு சொன்னா, மூளைக்கு பதியக்கூடிய சக்தி ஓவர், ரொம்ப ஜாஸ்தி. அது கரெக்டா நம்மள மாதிரி சராசரியா இருக்கும்போது செய்யாத வேலையை அந்த சராசரி இது மாறி ஹிஸ்டீரியா என்ற நோய் அட்டாக் ஆகி நம்ம இவங்களை எப்படியாவது பேசணும், திட்டணும், போகணும், நம்மளை கவனிக்கணும், நாம் கவனிக்கப்பட வேண்டும், நம்மளை எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னு நாளைக்கு நினைக்கும் பொழுது இந்த ஓவராகி எதுவெல்லாம் மூளையில் பதிந்ததோ அதை வெளியே கொண்டு வருதுங்கிறான். இப்போ ஒரு அனுமதி, எங்க அம்மா தூங்கிட்டு இருந்திருப்பாங்க, வீட்டுல இருப்பாங்க, நான் யாசின் ஓதிருப்பேன். எத்தனை பேர் ஓதிருப்போம்ல, அந்த யாசின் அப்படியே போய் பதியுமாமா, அந்த யாசின் அப்படியே போய். இப்ப நான் பேசுனது கூட ஒரு ஆளு வேற மொழிக்காரன் கூட பதிய வாய்ப்பு இருக்குங்க. இன்னொரு மொழிக்காரன் அவன் அப்படி நான் பேசுறது இப்படி சொல்லுவான், அவனுக்கு அர்த்தம் கூட தெரியாது, அர்த்தம் தெரியாது. இது ஹிஸ்டீரியான்னு கண்டுபிடிக்க என்ன செய்யணும் தெரியுமா? அது சொன்ன உடனே இதுக்கு உன் மொழி அர்த்தம் சொல்ல மாட்டேங்கிறோம். நான் யாசின் சொன்னா அதுக்கு அர்த்தம் சொல்லி அம்மா கேட்க விட்டேன், அதை மாட்டிக்கிறாங்க. அர்த்தம் சொல்றாரு, அந்த அர்த்தத்தையும் சேர்த்து அவங்க மனப்பாடம் பண்ணிருக்கணும். யாராவது அர்த்தம் சொல்லி கேட்டிருக்கணும், இல்லன்னா தெரியாது. இது போக பொதுவா இல்லாத உலகம் உண்டு. ஏன்னா எப்படி ஜப்பான் மொழின்னு உங்களுக்கு பேசும், ஜப்பான் மொழி உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது தெரியுமா? இது ஜப்பான் மொழி நம்பிடும். தெரிஞ்ச ஆளா புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ்ல பேசும், யார்கிட்ட இங்கிலீஷ் தெரியாத ஆள்கிட்ட அப்படியே எழுதணும் நோயில. இப்படி பல வகையான நோய்கள் காரணம் ஒரு காரணம். இது ஹிஸ்டீரியாவுடைய ஒரு அட்டாக் தான். இது ஹிஸ்டீரியா உள்ளவங்களுக்கு தான் இது நடக்கும். இதை நாங்க போக்கணும். அதாவது டாக்டர் மருத்துவ சொன்ன உடனே இந்த மாதிரி நோய் உள்ள ஆளை நாங்க நேரம் சந்திச்சோம். நான் பி ஜெயின்லாபுதீன், பிஜே மாஜித் உமரின்னு சொல்லி விழுப்புரத்துக்காரர், பேர்னாம்பட்டு அவர் சொந்த ஊர். அவருக்கு நாங்க மேல்பட்டாம் பார்க்கணும் ஒரு மாநாடு, ஒரு 15-20 வருஷம் இருக்கும். அப்ப அந்த ஆரம்ப நேரம், அந்த தௌஹீத் ஆரம்ப காலகட்டம் இல்லை. அப்போ நான் பிஜே எங்க போனாலும் கூட போவேன். நாங்க அவற்றை ஓதின மாணவன் தானே, அதனால கூட போவோம். அவன் போகும்பொழுது ஒரு பையனுக்கு ஒரு நோய், இந்த மாதிரி ஒரு நோய். அவன் அண்ணனுக்கு, அந்த பையனுக்கு 2 அண்ணன் உண்டு, ஒரு அக்கா. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் முடிக்கல. இவனுக்கு இந்த மாதிரி ஒரு பேய் ஒண்ணு பிடிச்சிருச்சு, நம்ம சொல்றவன். ஏன்னா அப்படியே பேய் ஆடுறான், பயங்கரமா ஆடுறான். அதாவது மாநாடு நடந்துட்டு திடீர்னு பேயாட்டம் வந்துருச்சு. மாநாடு நடந்துட்டு இருக்கு மேல்பட்டாம் பக்கத்துல பள்ளிவாசலுக்கு முன்னால இந்த மாதிரி பேயாட்டம் வந்துருச்சு. அப்ப இந்த விஷயங்கள்லாம் பல பேர்ட்ட கேட்டு விளக்கி பீஜ பல பேர் கேள்வி கேட்டு ஆராய்ந்து முடிவெடுத்து எங்களுக்கு சொன்ன பிறகு உள்ள சமாச்சாரம். அப்பதான் இந்த மேட்டர் தெரியும். ஏன்னா இப்ப யாசி முதல்ல குழப்பமா இருந்துச்சு. அப்புறம் அந்த மாதிரி பேய் பிடிச்சோன்னு என்ன செஞ்சோன்னு சொன்னா, நான் பிஜே மாஜித் உமரி 3 பேரும் அந்த பையனை கூட்டு போயிட்டோம். ஒரு ரூமுக்குள்ள அடைச்சிட்டோம். தனியும் போயிடாது, அது ஜாக்கிரதை. நான் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி அல்லா காப்பாத்தணும் வந்துருச்சுன்னு நீங்க நான் கிளியர் பண்ண ஒரு ஆள் வந்துடாதீங்க, தொலைச்சு போடாம தொலைச்சு போடுவேன். அப்படி நடந்திருக்கு. நான் சவுதியில இருக்கும்போது ஒரு பையனுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. நான் துணிச்சுல இது ஹிஸ்டீரியானு சொல்லி கிளியர் பண்ணா உள்ள ஒண்ணு, நான் மட்டும் மத்தவங்க எல்லாம் போனேன்ட்டேன். இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னு சொன்னா, அந்த நோய் யாருக்கு வந்திருக்கோ அவங்களுடைய சுற்றத்தார்கள் பக்கத்துல இருந்தா கடைசி வரைக்கும் ஆக்ட் பண்ணிடுவோம், திருத்துறது கஷ்டம். இப்ப எனக்கு வந்துருச்சுன்னு நீங்க என் தம்பியை எங்க அம்மாவை யாரும் இருக்கக்கூடாது, அவங்களை ஒதுக்கணும். அறிமுகம் இல்லாத ஆள் வச்சு தான் கிளியர் பண்ணணும், இல்லைன்னா அது கடைசி வரைக்கும் அப்படி இதா இருக்கும். நான் எல்லாத்தையும் போக சொல்லிட்டு ரூம் அடைச்சேன்னா, உனக்கு என்ன யாரடா ஏமாத்துற, யார்கிட்ட போயிருங்க, எந்த வயடா உனக்கு அப்படின்னு கேட்டேன்ல. அயன் பாக்ஸ் இருக்குல்ல, தூக்கி சுத்த ஆரம்பிச்சாரு. வருஷம் மீதி மீதா பாருங்க. சவுதியில் நடந்தது இது, சவுதியில் நான் இருக்கும் பொழுது. அப்பதான் தெரிஞ்சு இப்படியும் போகக்கூடாது. அதுக்கப்புறம் எஞ்சி அவரை பிடிச்சி தள்ளிட்டு ரூம் திறந்துட்டு மக்களை கூப்பிட்டு அது பெரிய கூத்து அது. ஏன்னா அதுக்கு பிறகு 2-3 பேர் போகணும், நல்ல வலுவான ஆட்கள். ஏன்னா ஏற்கனவே சொன்னேன், நாய் துரத்தும் பொழுது அபரிமிதமான சக்தி ஏற்பட்டு தாண்டானே, அது மாதிரி ஒரு 4 பேர் பிடிச்சா கூட உசுமுவோம், அப்படி இருக்கும் அந்த வலு. அது நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி நரம்பு தளர்ச்சி உச்சகட்டமாய் முறுக்கல் ஏற்பட்டா 10 பேரை கூட தள்ளிடுவான். அதுக்கப்புறம் அது இல்லன்னு வைங்க, ஒரு சின்ன பையன் அடிச்ச அது வேற சமாச்சாரம். ஏன்னா அந்த வெறியில அப்படி வந்துடும்.
அந்த மாதிரி அந்த பையனுக்கு வந்துச்சு. எங்க மேல்பட்டாம் பாக்கம் அவனுக்கு அந்த பேய் ஆட்டம் பயங்கரமா இருந்துச்சு. 3 மணி நேரம் 1 மணி நேரம். இன்னொன்னு விளங்கிடுங்க, சில விஷயம் 10 நிமிஷத்துல தெரிஞ்சிடும், சில விஷயம் 10 மணி நேரமா ஆகும், 2 நாள் கூட ஆகும் கண்டுபிடிக்கிறதுக்கு. அவன் மனசுல எண்ணத்தை வச்சுக்கிட்டு இப்படி பண்றான்னு நம்ம தெரியறதுக்கு போகும்போது ஆகி போயிடும். சமயங்கள் 1/2 மணி நேரத்துல தெரிஞ்சுவோம். அது கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் இருக்கும். கடைசியா நம்ம இது பண்ணும்போது என்ன செஞ்சாருன்னா, பிஜே ஒரு அந்த மருத்துவ இதில் ஒண்ணு செஞ்சாரு. டாக்டர் சொன்ன மெத்தட், அவன் நாக்க பிடிச்சி இழுங்கன்னாரு என்ன விட்டு. அதை நான் சட்டையெல்லாம் கலந்துட்டு சும்மா பனியனோட சும்மா பாடிக்கெட் மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கணும். பயங்கரமான ஏதாவது பண்ண இடிச்சு ஒன்று மூத்தாக்கிறவன காட்டிக்கணும். அந்த மெத்தட் ஆக்ஷன் பயங்கரமா பண்ணி அவன் நாக்க பிடிச்சி இழுத்தேன். யாரு அந்த பேய். அவன் என்ன சொல்றான், எப்படி ஆகிட்டு யாரும் வந்திருக்கான், சகுந்தலா வந்திருக்கேன் அப்படிங்கிறான். சகுந்தலான்னு ஒரு பேய் வந்திருக்கான். சகுந்தலாங்கிற ஒரு இது இறந்தவன தூக்குல தூங்கி இறந்தவன பக்கத்து தெருவுல. அதை சொன்னாலே மக்கள் பயப்படுவான். சகுந்தலா தூக்குல தூங்கினாலடா அந்த பேய் வந்து அந்த ரூபம் வந்துருச்சு, மக்கள் அப்படிதான் நம்புவான். இப்படி பயமுறுத்திட்டு இருக்கான். கடைசியா அந்த நாக்க பிடிச்சி இழுத்து பிஜே ஒரு பிளேட் எடுத்து வந்தார், புது பிளேடு. இப்படி நாக்கு அறுக்கிற மாதிரி ஆக்ட் பண்றது. இப்படி இழுத்துட்டா அப்படிதான் இருப்பான், இப்படி இழுத்துட்டா இப்படி அறுக்கிற மாதிரி ஆக்ட். பக்கத்துல 2 பேர் 3 நின்றுட்டு என்ன இப்படி ரத்தம் கொட்டுது அப்படின்னு சொல்லணும். சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் இது, மனநல ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. அது பெரிய வேலை செய்யும். நீங்க நினைக்கணும் இல்ல, சொல்லுவாங்கல்ல. ஒரு வந்து பள்ளியை முழுங்கிட்டான், பல பேர் டாக்டரை பார்த்தாச்சு வச்சாச்சு, அவங்க அந்த நோய் பள்ளியை முழுங்கிட்டான், பள்ளியிலே சாப்பிடாம இருந்திருக்கான், அப்படியே நொம்பலப்பட்டு போயிருக்கான். பல டாக்டர் எவ்வளவு மருந்து கொடுத்து இல்லடா உனக்கு வந்து மோசனோட போயிடுச்சுடா அப்படிலாம் இல்ல போகல இருக்கு உள்ள அப்படின்னு இருந்திருக்கான். கடைசியில் ஒரு ஆள் நீங்க வாடா கண்ணை சிக்கனை போட்டு வாந்தி எடுன்னு வாந்தி மாத்திரை கொடுத்துருக்காரு. வாந்தி மாத்திரை எடுத்து வாந்தி எடுத்திருக்கான். கண்ணை கட்டிட்டு ஒரு பள்ளியை சாப்பிட்டு உள்ள விட்டு யாரும் எடுத்து என்ன வந்துருச்சு பள்ளி இப்ப வந்துருச்சு. நான் இவ்வளவு நாளும் பல டாக்டர் என்ன கொடுத்துருக்கான். அதுக்கெல்லாம் பள்ளியை பார்த்து வந்துருச்சா, அது முழு பள்ளி அப்படி வருமா, அது நஞ்சு பிசிக்கு போய் வரணும், அது சிந்திக்க தோணாது. வந்துருச்சா சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க, மனோதத்துவ ரீதியான ஒரு ட்ரீட்மெண்ட். அது எல்லாருக்குமே அது ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு சூழ்நிலை வரும். இது மாதிரி அவனுக்கு அந்த பிளேட வச்சு அறுக்க போய் பேய், அதாவது அந்த இது வர்ற மாதிரி ரத்தம் வர்ற மாதிரி போனோன்னு அப்படின்னா இப்ப சொல்றாங்க யாருடா, நான் சகுந்தலா தானே போடுங்க ஓங்கி விட்டோம் ஒரு அடி. அதுக்கப்புறம் திருப்பி அப்படி 2-3 சொன்ன கடைசியில நான் சகுந்தலா எல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுல கல்யாணம் முடிக்க மாட்டேங்க, அல்லாமி சத்தியமா நடந்தது, ஏதோ ஒரு காரணம். ஆனா இதுதான் கண்டுபிடிக்க பெரும்பாடா போச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் புறக்கணிக்கப்பட்டால் வர்றது ஒண்ணு, அதே மாதிரி செக்ஸ்ல ஃபெயிலியர் ஆனா வர்றது ஒண்ணு, அப்படிங்கிற சிலது இருக்கும். எந்த ரூட்டுன்னு தெரியாம நம்ம பட்ட பாடு இருக்க கல்யாணம் முடிக்க மாட்டாங்க. அப்படி கடைசியில் என்ன அவனுக்கு விரக்தி, என்ன விரக்தி, ஒரு அக்கா இருக்கிறாங்க, 2 அண்ணன் இருக்கிறாங்க, அவங்களுக்கே கல்யாணம் முடிக்கல, நம்மளுக்கு இப்ப கல்யாணம் அப்படி விரக்தியில இப்படி எல்லாம் போன கடைசியில சவுந்தரா சொல்லி நான் சவுந்தரா வந்திருக்கேன் ஜாக்கிரதை, சீக்கிரம் பையனுக்கு 3வது இருக்கக்கூடிய அந்த பாத்திமா கட்டி வைங்க அப்படின்னு என்னமோ தெரியல அது சொல்லு அப்படின்னு நினைப்பாங்க. இது மாதிரி சொல்ல வந்திருக்கான். கடைசியை தெரிஞ்ச பிறகு அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு அத்தாவை கூப்பிட்டு விஷயத்தை எல்லாத்தையும் விளக்கி இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல வந்து அவங்க விபச்சாரத்தின் பால் பெயரக்கூடாது, அக்கா மார்களுக்கு எப்படி கேட்டது, அண்ணன் இப்படி பார்த்துருந்தா இது இந்த நோய் தொடரும், தொடர்ந்து அது உச்சகட்ட மெண்டல் நோய் விட்டுரும் அப்படின்னு சொல்லி அப்புறம் மருத்துவ ரீதியா சொல்லி அவங்களுக்கு உபயோகம் பண்ணிட்டு வந்தோம். இந்த மாதிரி இந்த பேய் விசாசல மேற்று வழங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சமாச்சாரங்களும் உண்டு. ரூகள் எந்த மெத்தட்ல இருக்கு, அறிவு ரீதியாக இப்படி, மருத்துவ ரீதியில இப்படி, மார்க்க ரீதியில் இப்படிங்கிற இன்னைக்கு விளக்கிட்டேன். இந்த ரூகளை பேய்களை விரட்டுவதற்காக தகர்தாயத்து போடுறாங்களே அது என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பேசுவோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும்
தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் 044252152226. Allah